பழகிறதுக்கு ரொம்ப நல்ல மாடு. புது ஆள் வந்தால் தான் கொஞ்சம் பயமுறுத்தும். அதுக்கப்புறம் நல்லா ஈஸியாக பழகிடும். ஒரு 10 நாள் 20 நாள் போனால். எனக்கு நாகை மாவட்டம் திருக்கோளை தாலுக்கா கொடியாளத்தூர் கிராமத்தில் வசிச்சுட்டு இருக்கோம். எங்கள்கிட்ட ஒரு உம்பளச்சேரி மாடு ஒரு 50 மாடு இருக்குது. உம்பளச்சேரியோட மாடோட தனி சிறப்பு என்னென்னா, உம்பளச்சேரியில் 4-5 வகையாக இருக்குது. சூரியங்காட்டு மாடு, வெண்ணம் மாடு, இதுமாதிரி ஒரு 4-5 வகையாக இருக்குது. சூரியங்காட்டு மாடு இப்படிலாம் 4-5 வகை இருக்குது. இருந்தாலும் எல்லாமே ஒரே குணாதிசயம் கொண்டது தான். இதோட தனி சிறப்பு என்னன்னு கேட்டால், அதிகமான உலையிலையும் மழை காலத்தில் மழை அதிகமான வறட்சி, அதிகமான வெயில் இதெல்லாம் தாங்கக்கூடியது. உழவு மற்றும் பாரம் இழுக்கிறதுக்கும் சிறப்பான மாடு. இது வேலைகள் அதிகம், நல்ல வேலைத்திறன் அதிகம் உள்ளது. ரொம்ப பராமரிப்பு ரொம்ப கம்மி. நம்ம சூழ்நிலைகளுக்கு இந்த டெல்டா மாவட்டத்தில் இந்த திருத்துறைப்பூண்டி உம்பளச்சேரி பகுதியில் இந்த மாடு அதிகமாக இருக்கும். இதோட தனி சிறப்பு என்னென்னா, இந்த வறட்சி இந்த நம்ம சேத்துக்கு ஏற்றக்கூடிய மாடு. இது மண்ணுக்கேற்ற மாடு நம்ம சொல்லலாம். இந்த மாடு இந்த மண்ணில் உள்ள மாடு. இந்த பால் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் தரமாக இருக்கும். இது குணாதிசயம். இதனால தான் இது பராமரிப்பு இதர செலவு எல்லாமே குறைஞ்ச செலவில் அதிகம் நல்லா பராமரிக்கக்கூடிய செலவு இடங்கள் ரொம்ப அப்படி இருக்கிறதுனால இந்த மாட்டை நாங்கள் பராமரிச்சுக்கிட்டு இருக்கோம். இதில் வேலைத்திறன் அதிகமாக இருக்கும். பழகிறதுக்கு ரொம்ப நல்ல மாடு. புது ஆள் வந்தால் தான் கொஞ்சம் பயமுறுத்தும். அதுக்கப்புறம் நல்லா ஈஸியாக பழகிடும். ஒரு 10 நாள் 20 நாள் போனால். இது சில பசு மாடுகள் கடிக்கும். காளை மாடுகள் அதிகமாக முட்டக்கூடிய தன்மை உள்ளது. வேத்து ஆளப்பட்ட புது ஆள் கண்டா முட்டும். இந்த மாதிரி இயல்பு கொண்டது. பழகிடுச்சுன்னா நல்ல மாடு. ஒரு 40 வருஷத்துக்கு மேலே இந்த மாட்டை நாங்கள் பராமரிச்சுட்டு இருக்கோம். இந்த மாடு எங்களோட ஒன்றி இருக்கக்கூடிய மாடு. எங்களோட வயலுக்கான பாக்கி இதர தேவைகளை வண்டி இழுக்கிறதுக்கு நாங்கள் குளம் வச்சுருக்கோம். ஒருங்கிணைந்த பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாட்டு சாணங்கள்லாம் குளத்துக்கு மீனுக்கு தேவைக்காக கொண்டு போய் போடுறோம். கோபர் கேஷ் அதுக்கு பயன்படுத்திக்கலாம். இது இந்த மாதிரி சிறப்பு இயல்புகள் இதுக்கு இருக்கிறதுனால இந்த மாட்டை நாங்கள் பராமரிச்சுட்டு இருக்கோம். இதுக்காக இந்த மாட்டை நம்ம பராமரிச்சுட்டு இருக்கோம். நம்மள்ட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட கால்நடைகளுக்கு தேவைக்கு தக்க மட்டும் பால் வாங்கி பாக்கியெல்லாம் கட்டு விட்டுக்கிட்டு